வணக்கம் சகோதர சகோதரிகளே. இன்னைக்கு நான் எங்க இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராமநாதபுரத்தில் ஜெபமாலை அன்னை ஆலயத்தில் தான் இருக்கேன். இந்த ஊருக்கு நான் வந்த உடனே என்னுடைய கண்ணில் முதல்ல பட்டது இந்த ஆலயம்தான். நகரின் பிரதானமான சாலையில் முக்கியமான ஒரு ஏரியாவில் தான் இந்த ஜெபமாலை அன்னை ஆலயம் ராமநாதபுரத்தில் இருக்குது. ஆலயத்தினுடைய வெளிப்புற தோற்றம் அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. வேளாங்கண்ணி நகரில் பார்த்தது போல இருக்கின்றது. ஒரு மிகப்பெரிய மாதாவினுடைய உருவ சிலை இங்கே வைக்கப்பட்டிருக்கின்றது. ஜெபமாலை கையில் இருக்கிற மாதிரி மாதாவுடைய அந்த சொரூபம் இங்கே மிக பிரம்மாண்டமாக வைக்கப்பட்டிருக்கின்றது. கிறிஸ்துமஸ் நேரம் அப்படிங்கிறதுனால நிறைய ஸ்டார்ஸு, சீரியல் பல்பு எல்லாம் போட்டிருந்தாங்க. பகல் நேரம் அப்படிங்கிறதுனால அதெல்லாம் நம்ம தெளிவாக பார்க்க முடியல. இரவில் போயிருந்தோன்னா அந்த ஸ்டார், சீரியல் பல்பெலாம் நல்லா பார்த்துருக்கலாம். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். ஆலயத்துக்கு உள்ளே பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. ரொம்ப அருமையான ஒரு பீட வடிவமைப்பு. அங்கேயும் பாருங்கள், மாதாவுடைய சிறுபம், சூசேப்பர், திருச்சிலுவை ஆண்டவர் ரொம்ப அழகாக இருக்குது. இந்த கோவில் பார்ப்பதற்கே ஒரு பழமை வாய்ந்த ஒரு கோவில் மாதிரியே இருக்குது. பெரிய பெரிய தூண்கள் உள்ள ஒரு ஆலயத்தில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. இந்த கோபுர டிசைன்லாம் ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. பாருங்கள் எவ்வளோ உயரமாக இந்த இடத்துல டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு அரண்மனை மாடலில் கட்டியிருக்கிறாங்க இந்த ஆலயத்தை. கிறிஸ்துமஸ் நேரம் அப்படிங்கிறனால அந்த குடில் வச்சுருந்தாங்க கோவிலில். பாருங்கள் ரொம்ப அழகான ஒரு குடில். மிக சிறப்பாக இந்த ஆலயத்தை நம்ம பார்க்கும்போது ஒரு அரண்மனை மாதிரியான ஒரு தோற்றம். அதே நேரத்தில் ரோம் நகரில் இருக்கக்கூடிய கத்தோலிக்க ஆலயங்கள் போல வடிவமைப்புடன் கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆலயமாக இந்த ஜெபமாலை மாதா ஆலயம் இங்கே வடிவமைக்கப்பட்டிருக்குது. அவ்வளோ அற்புதமாக இருக்குது. நீங்கள் ராமநாதபுரம் வந்தீங்கன்னா மறக்காமல் ஜெபமாலை மாதா கோவிலுக்கு வந்து வழிபட்டுட்டு போங்க. கொடிமரம் பார்த்திங்களா? 21 தான் இந்த கொடிமரம் பண்ணியிருக்கிறாங்க. சில்வர், பித்தளை இரண்டும் கலந்த ஒரு கலவையாக இந்த கொடிமரம் ரொம்ப அழகாக இங்கே வடிவமைக்கப்பட்டிருக்கு. ஆலய வளாகம், அதற்குள்ள ஒரு அழகான ஒரு கேபி ஒன்று வச்சுருந்தாங்க. மாதாவுடைய கேபி பாருங்கள்.
அந்த வழிபாடு கால அட்டவணைகள்லாம் இங்கே கொடுத்துருக்குறாங்க. சரி நேயர்களே, மீண்டும் மற்றும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கின்றேன். வணக்கம் அன்புள்ளங்களே.